World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் 4வது வாரம் நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்புகளில் 1300 ரூபா கட்டணத்தில் வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜூன் மாதம் நம்ம என்ன வகுப்பு கொடுக்க போகிறோன்னா எதிர்மறை பரிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வகுப்புகள் எடுக்க போகிறோம். அது இங்கிலீஷில் ரிவர்ஸ் பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஜோதிடத்தில் எண்ணற்ற முறைகள் இருக்குது பரிகாரங்கள் பண்ணுறதுல. கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறோம், வாழ்வியல் பரிகாரம் பண்ணுறோம், தாந்திரிக பரிகாரம் பண்ணுறோம், மாந்திரிக பரிகாரம் பண்ணுறோம், தான தர்மங்கள் மூலிமா பரிகாரம் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை தியாகம் செய்கிறது கூட ஒரு பரிகாரம்னு சொல்கிறோம், கோயிலில் போய் வேண்டுதல் வச்சுக்கிறதும் ஒரு பரிகாரம்னு சொல்கிறோம். இப்படி பரிகாரத்தில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அப்போ பரிகாரம் அப்படிங்கிற விஷயமே நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதியை மாற்ற முடியாதனால விதியின் வெளிப்பாட்டை மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் பரிகாரம். ஸோ அந்த மாதிரி இந்த ரிவர்ஸ் பரிகாரமும் விதியின் வெளிப்பாட்டை மாற்றுவதற்கான ஒரு பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ரிவர்ஸ் பரிகாரம் யார் செய்ய வேண்டும், யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் கிரக வலிமையை முதல்ல நம்ம பார்க்கணும். கிரக பாவ வலிமை இதை முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்போ அதில் கிரகம் மற்றும் பாவம் யாருக்கு கெட்டு போயிருக்கோ அவங்க ரிவர்ஸ் பரிகாரம் செய்ய வேண்டும். அப்போ யாருக்கு கிரகம் பாவம் கெட்டு போயிருக்கோ அவங்க இந்த ரிவர்ஸ் பரிகாரம் செய்யலாம். அந்த கிரகம் பாவம் அப்படிங்கிறது கெட்டு போகிறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் பயன்படுத்தி நம்ம இந்த பரிகாரங்களை செய்ய முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வகுப்பில் இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதில் சில சாம்பிளான விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் பரிகாரத்தில் இப்போ ஒருத்தங்களுக்கு சூரியன் 8ல் மறைந்திருக்கு. அப்போ என்ன நடக்கும்? சூரியன் 8ல் மறைஞ்சிருந்தால் என்ன மாதிரியான பாதிப்பு வரும்னா, சூரியன்னா தலை, 8ஆம் இடங்கிறது அடிபடுறது, உடையிறதுன்னு அர்த்தம். அப்போ சூரியன் 8ல் மறைஞ்சிருந்தால் தலை உடையும், மண்டை உடையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தலையில் காயம் ஏற்படும்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒரு ஹெல்மெட்டை வாங்கி உடைக்க வேண்டும். இதுதான் பரிகாரம். அப்போ இந்த பரிகாரத்தை எப்போ பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை சூரிய உரையில் செய்ய வேண்டும். இப்படி பண்ணிட்டா சூரியன் 8ல் மறைஞ்சு அவங்களுக்கு தலையில் அடிபடுறதுக்கு பதிலாக ஹெல்மெட்டை நாமளே உடைச்சிட்டோம்னா தலையில் அடிபடாமல் தப்பிச்சுக்குவாங்க. இதுதான் ரிவர்ஸ் பரிகாரம். இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பினேஷன்ஸ்க்கும் நம்ம இந்த பரிகாரத்தை எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒருத்தங்களுக்கு சுக்கிரன் 12ல் மறைஞ்சிருக்கு. 12ஆம் இடங்கிறது ஒரு விஷயத்தை இழக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை இழக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒருவேளை ஒருத்தங்களுக்கு சுக்கிரன் 12ல் மறைஞ்சிருந்து அது நெருப்பு ராசியாக இருந்தால் என்ன பரிகாரம் பண்ணணும்னா, சுக்கிரன்னா சர்க்கரைன்னு அர்த்தம். சர்க்கரையை ஹோமம் நடக்கிற இடத்துல ஹோமகுண்டத்தில் போடணும். இதே நெருப்பு ராசியாக இல்லாமல் நீர் ராசியாக இருந்தால் அது மீனமாக இருந்தால் சர்க்கரையை கடலில் போட வேண்டும். சர்க்கரை என்ன பண்ணணும்? கடலில் போடணும். இதே ஒரு நிலராசியாக இருந்தால் ஒரு பாக்கெட் சர்க்கரை வாங்கி அதை என்ன பண்ணணும்? நிலத்தில் குழி தோண்டி புதைக்கணும். ஸோ இதுதான் ரிவர்ஸ் பரிகாரம். இப்போ ஏன் சர்க்கரை எடுக்கிறோம்? சுக்கிரன்னா சர்க்கரை. 12ல் மறைஞ்சால் பண ரீதியாக விரயங்கள் ஏற்படும், உறவுகளில் விரயங்கள் ஏற்படும், இல்லை வண்டி வாகனங்கள் எங்கேயாவது போய் இடித்து அதில் விரய செலவுகளை கொடுக்கும்.
அப்படி விரைய செலவுகள் கொடுக்கக்கூடாதுன்னா ஜஸ்ட் ஒரு பாக்கெட் சர்க்கரை வாங்குங்க. நெருப்பு ராசினா ஹோமத்தில் போடுங்க. இதே வந்து நீர் ராசினா கடலில் போடுங்க, அல்லது நீர்நிலைகளில் போடுங்க. நில ராசினா வந்து நிலத்தை தோண்டி புதைச்சிடணும். இப்படி சூட்சமமாக அது என்ன ராசி தத்துவத்தில் இருக்குது, எந்த பாவத்தில் மறைஞ்சிருக்குன்னு பொறுத்து பரிகாரங்கள் பண்ணலாம். இப்போ இது ஒரு கைண்ட் ஆஃப் ரிவர்ஸ் பரிகாரம். ஓகே, அடுத்தது வந்து பாவத்தை பேஸ் பண்ணி எடுக்கலாம். பாவத்தை பேஸ் பண்ணி எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு ஜாதகத்தில் 4ஆம் பாவம் எடுத்துக்கிறோம். 4ஆம் பாவ அதிபதி ஒருத்தங்களுக்கு 6ல் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் என்ன நடக்கும்னா, அந்த ஜாதகருக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கும், அல்லது ஜாதகருடைய அம்மாவுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் வரும், அல்லது இடம் சார்ந்து, நிலம் சார்ந்து, வீடு சார்ந்து வழக்கு பிரச்சனை வரும்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு கெடு பலன். 4ஆம் பாவம் 6ல் மறைஞ்சா கெட்டு போயிடுச்சு. அப்போ கெட்டு போனனால தான் அவங்களுக்கு இந்த கெடு பலன் நடக்குது. அப்போ கெட்டு போன விஷயத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் பரிகாரம் செய்கிறோம். அப்போ 4ஆம் அதிபதி 6ல் போய் மறைஞ்சு கெட்டு போயிருக்கனால இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னா, நுரையீரல் பாதிப்பு வரக்கூடாது, அம்மாவுக்கு உடல்நிலை பிரச்சனை வரக்கூடாது, இடம் சார்ந்த விஷயத்தில் வழக்குகள் வரக்கூடாது. இப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டும்போது வீடு நிலம் கடனில் வாங்கணும். வீடு நிலம் என்ன பண்ணணும், கடனில் வாங்கணும். ஈவன் காரும் வந்து கடனில் வாங்கணும், லோன் போட்டு வாங்கணும். அடுத்தது நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க போகிறீங்கன்னா அதை கிரெடிட் கார்டில் வாங்குங்க. உங்களோட ஏடிஎம் கார்டில், டெபிட் கார்ட்லையோ ரெடி கேஷ் கொடுத்து வாங்காமல் கிரெடிட் கார்டில் ட்ரெஸ் வாங்குங்க. அப்படி வாங்கினீங்கன்னா அது ஒரு ரிவர்ஸ் பரிகாரம் ஆகிடும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் ஒரு மெடிக்கல் ஸ்டோர் மாதிரி எப்பையும் மருந்து மாத்திரை வச்சுக்கணும். மெடிக்கல் ஸ்டோர் மாதிரி எப்பயும் மருந்து மாத்திரையை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும். நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ, வீட்டில் எப்பயுமே ஒரு மெடிக்கல் ஸ்டோர் மாதிரி ஒரு செட்டப் வச்சுக்கணும். இது எல்லாமே வந்து ரிவர்ஸ் பரிகாரம்னு சொல்லலாம். ஒரு வீட்டில் மருந்து மாத்திரை இருக்கிறது ஒரு நெகட்டிவ். அப்போ நெகட்டிவான விஷயத்தை தான் சரி பண்ண முடியும். அப்போ எதிர்மறை பரிகாரங்கிறதே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதுக்காக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான். அப்போ பாவ ரீதியாக இந்த பரிகாரத்தை எடுக்கிறோம். ஸோ பாவத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாவத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2ஆம் அதிபதி 8ல் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 2ஆம் இடங்கிறது சாப்பாடு, 8ஆம் இடங்கிறது பழசானது, கெட்டு போனது. அப்போ பழைய சோறு சாப்பிட வேண்டும். பழைய சோறில் தண்ணி ஊற்றி சாப்பிடுவாங்கள்ல, அப்போ பழைய சோறு சாப்பிட்றதுங்கிறது 8ஆம் இடம். அதுக்கப்புறம் அசைவம் நிறையா சாப்பிடணும். 2ங்கிறது சாப்பாடு, 8ஆம் இடங்கிறது மாமிசம். அப்போ 2 குடைவன் 8ல் இருந்தால் அசைவம் சாப்பிட்றது ஒரு சிறந்த பரிகாரம். அசைவம் நிறையா சாப்பிட வேண்டும். இப்படி நம்ம அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கண்ணாடி யூஸ் பண்ணுற ப்ரஷ், பேஸ்ட், நம்ம சாப்பிட்ற டின்னர் இல்லது பிளேட், இதை உடச்சி போடணும். உடச்சி போடுறது ஒரு பரிகாரம். இப்படி நம்ம 2ஆம் அதிபதி 8ல் இருந்தால் பல்லு உடையும், குடும்பம் பிரிஞ்சு போயிடும், கண்ணில் பிரச்சனை வந்துடும், வருமானம் தடையாயிடும். இந்த மாதிரி நெகட்டிவிட்டி வராமல் இருக்கிறதுக்கு இந்த பரிகாரம் செய்யுங்க. அது ரிவர்ஸ் பரிகாரமாக உங்களுக்கு நன்மையே செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது பாவத்துக்கு இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி 12 பாவத்துக்கும் நம்ம எடுக்க முடியும். சில கிரக சேர்க்கைகளுக்கு பரிகாரம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு குரு கேது சேர்க்கை,
இது என்ன பண்ணுன்னா பணத்தடையை கொடுக்கும். பணத்தடை, அதுக்கப்புறம் நகை அடமானத்துக்கு போகிறது, பொருளாதார ரீதியான ஏமாற்றம், பொருளாதார தடை, இதெல்லாத்தையும் கொடுக்கும். ஸோ அப்போ குரு கேது சேர்க்கை இந்த மாதிரி சில கிரக சேர்க்கைகள் அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ இந்த கிரக சேர்க்கைகளுக்கு எப்படி ரிவர்ஸ் பரிகாரம் பண்ணுறதுன்னா, குரு கேது அப்படிங்கும்போது, அதாவது கேதுனா வெட்டி போகிறதுன்னு அர்த்தம். அப்போ உருளைக்கிழங்கு வெட்டி போடணும். உருளைக்கிழங்கு வெட்டி போடுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையில் உருளைக்கிழங்கு வெட்டி போட்டால் அவங்களுக்கு பிரச்சனைகள் வராது. குரு கேதுவால் வரக்கூடிய பிரச்சனை வராது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, குரு கேதுக்கு பரிகாரமாக வந்து மஞ்சள் கயிறு, மஞ்சள் கயிறை வெட்டி போடவும். ஸோ இப்படி வந்து நம்ம ஒரு கிரகச்சேர்க்கைகளுக்கும் நம்ம பரிகாரங்கள் வந்து மிக சிறப்பாக நம்ம எடுக்க முடியும். ஓகே, அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நட்சத்திர ரீதியாக நம்ம சில பரிகாரங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்களுக்கு 8ஆம் அதிபதி மக நட்சத்திரத்தில் இருக்குது. ஒரு ஜாதகர் வந்து ஜென்ம ஸ்டார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன வருதுன்னா பூசம். பூசத்துக்கு மகம் வந்து 3வது நட்சத்திரம். பூசத்துக்கு மகம் வந்து 3வது நட்சத்திரம், விபத்து தரையாக வரும். அப்போ இவங்க என்ன பரிகாரம் பண்ணணும்னா, மகத்தோட காய் பூசணிக்காயை உடைக்கவும். பூசணிக்காய் எங்கே நீங்கள் பயணம் பண்ணும்போதும் பூசணிக்காய் உடைச்சிட்டு போனால் விபத்து நடக்காது. ஏன்னா மகம்னா பூசணிக்காய்னு அர்த்தம், 8ஆம் இடம்னா விபத்துன்னு அர்த்தம். அது நிற்கிற நட்சத்திரம் வேறு, விபத்து தரையில் இருக்குது. அப்போ பூசணிக்காய் உடைச்சிட்டு போனால் விபத்து ஏற்படாது. பூசணிக்காய் உடைக்கிறது ஒரு ரிவர்ஸ் பரிகாரம். குறிப்பாக மக நட்சத்திரத்தோட காயே பூசணிக்காய் தான். அப்போ அது உடைக்கும் போது பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இப்படி நட்சத்திர ரீதியாகவும் நம்ம பரிகாரம் செய்ய முடியும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், என்ன அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு ஜென்ம ஸ்டார் வந்து ஆயில்யம். அவங்களுக்கு அவங்க ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி மூல நட்சத்திரத்தில் இருக்குது. 2ஆம் அதிபதி மூல நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ ஆயிலி நட்சத்திரத்துக்கு மூலம்தான் வந்து பகை நட்சத்திரம். அப்போ இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொய்யாக்காய் வெட்டி போடவும். கொய்யாக்காய் வாங்கி வெட்டி போடணும். மூல நட்சத்திரத்தில் இப்போ விருச்சக லக்னம் அப்படின்னா 2ஆம் அதிபதி குரு. அப்போ மூல நட்சத்திரத்தில் குரு ஹோரையில் கொய்யாக்காய் வெட்டி போடணும். ஸோ பவர்ஃபுல்லாக இது வேலை செய்யும். அப்போ நட்சத்திர உணவுகளை வெட்டி போடுறதும் ஒரு வகையான ரிவர்ஸ் பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது நட்சத்திர ரீதியாக, பாவ ரீதியாக, கிரக ரீதியாக, கிரக சேர்க்கைக்கு இப்படி நிறைய பாதிப்புகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பரிகாரங்களை வந்து நம்ம ரிவர்ஸ் பரிகாரத்தை மிக சிறப்பாக நம்ம பண்ணிட்டு போக முடியும். இது அப்படியே வந்து தசாபுக்திக்கு நம்ம பயன்படுத்தலாம். தசாபுக்திக்கு எப்படி பயன்படுத்தலாம்னா, சில நேரங்களில் நமக்கு பிரச்சனையான தசாபுக்தி நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்களுக்கு சனி திசை நடக்குது. சனி திசையில் செவ்வாய் புத்தி போகுது. சனி திசையில் செவ்வாய் புத்தி. அப்போ இந்த சனி திசையில் செவ்வாய் புத்தி அப்படிங்கிற அமைப்பு வந்து என்ன மாதிரி இயங்கும்னா, சனிக்கு வேதகனா செவ்வாய் இயங்குறார்.
அப்போ அந்த செவ்வாய் வந்து வேதகனாக இயங்கும்போது சில பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? சனினா கல்லுன்னு அர்த்தம், செவ்வாய்னா சிகப்புன்னு அர்த்தம். அப்போ சனி செவ்வாய் அப்படிங்கிறது செங்கலை குறிக்கும். அப்போ சனி திசை செவ்வாய் புத்தியில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் செங்கல் உடைப்பது சிறந்த பரிகாரம். அப்போ என்ன ஆகும்? அந்த திசையில் அந்த வேதகம் நடந்தாலும் பிரச்சனைகளை பெருசாக கொடுக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து மிக சிறப்பாக நம்ம எடுக்க முடியும், இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். ஓகே, அடுத்தது கோச்சாரத்திலையும் நம்ம சில பரிகாரங்களை பண்ண முடியும். கோச்சாரத்தில் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சில கிரக சேர்க்கைகள் நமக்கு பாதிப்புகளை உண்டு பண்ணும். கோச்சாரத்தில் சில கிரக சேர்க்கைகள் நமக்கு பாதிப்புகளை உண்டு பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சுக்கிரன் மேலே ராகு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் மேல் ராகு, சூரியன் மேல் ராகு, புதன் மேலே ராகு. ஸோ இந்த மாதிரி போகுது அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் மேல் ராகு போனால், சுக்கிரன்னா சிறுநீரகம், சுக்கிரன்னா சிறுநீரகம். அப்போ கிட்னி டெஸ்ட் எடுக்கணும், யூரின் டெஸ்ட் எடுக்கணும். மருத்துவமனைக்கு போய் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டா இந்த ராகு நமக்கு கொடுக்கக்கூடிய கெடுதலை கொடுக்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். அடுத்தது, கோச்சாரத்தில் புதன் மேலே கேது போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்? கேதுனா கிழிக்கிறது. அப்போ புதன்கிழமை யமகண்ட நேரத்தில் நியூஸ் பேப்பரை கிழிக்க வேண்டும். அதுதான் ரிவர்ஸ் பரிகாரம். இப்படி தசாபுக்தி கோச்சாரத்துலேயும் நாம் இந்த மாதிரி பரிகாரங்களை மிக சிறப்பாக எடுக்கலாம். இப்படி மிக சூட்சமமாக ரிவர்ஸ் பரிகாரத்தை என்னென்ன வகையில் ஒரு ஜாதகத்தில் பார்க்க முடியும், என்னென்ன வகையில் அதை எடுக்க முடியுங்கிறத முழுக்க முழுக்க பரிகாரங்களாக இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது ஒரு அருமையான வகுப்பாக இருக்கும். இது கிட்டத்தட்ட 4 மணி நேர வகுப்பு. இந்த வகுப்பு 29/6/2026 திங்கட்கிழமை மாலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடைபெற போகுது. இதற்கான கட்டணம் 1300 ரூபாய். ஏற்கனவே படித்த பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு. முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்குவாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.